எல்லோருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம். ஆ இன்னைக்கு நிஃப்டி ஆ வியாழக்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பிரி. ஸோ ஏடிஎம் பிரைஸ் என்ன சொல்லுச்சு? எங்கெல்லாம் எந்த ஸ்ட்ரைக்லாம் வந்து ரியாக்ட் ஆச்சு? எல்லாமே இந்த வீடியோல நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம டெலிகிராம் குரூப் இருக்கு. ஸோ மார்க்கெட் அப்டேட் எந்த விஷயம்னாலும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க நம்மளோட டெலிகிராம் சேனல்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்டுக்கு 24,050. ஸோ இதுதான் நம்மளோட அட் த மனி. ஓகே. ஸோ இந்த அட் த மனி எப்படி வந்துச்சு? இந்த லெவல்லாம் எப்படி எடுத்தோம்? இதெல்லாம் வந்து புதுசா வந்திருக்கவங்களுக்கு புரியல அப்படின்னா, ஸோ என்னோட சேனல்ல புதையல் இருக்கும் வரைபடம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு வீடியோ இருக்கும். ஸோ நீங்க அத போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கும். ஓகே. இன்னைக்கு 24,050 அதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. ஸோ அதோட காலோட க்ளோஸ் 156, புட்டோட க்ளோஸ் 153 2யும் கூட்டி ஆவரேஜ் பண்ற வேல்யூ தான் இந்த 154. ஸோ இந்த ரூ. 154 பிரைஸ் எந்த ஸ்ட்ரைக்லாம் தக்க வச்சுக்கிறாங்களோ, ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். மார்க்கெட் அதுலேருந்து ரிவர்சல் ஆகும். ஓகே. அது எப்படி, ஏது, என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஓப்பன் 24,142. ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து மேலே ஒரு பாசிட்டிவா ஓப்பன் குடுத்துருக்காங்க. சரி, இப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுமா? அப்படி ஆச்சுன்னா R1 போகுமா? இல்லைனா மார்க்கெட் அங்கேருந்து கீழே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளோட மேஜிக் லைன், ஐடிஎம் லைன் இந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு வருமா? ஸோ இதுதான் விஷயம். இப்போ ஃபைனலா வந்து மார்க்கெட் டவுன் சைடு வந்து டார்கெட் நமக்கு ரீச் பண்ணியிருக்காங்க. கால் சைடு டார்கெட் போகல. ஓகே. ஸோ அது எப்படி, என்ன, ஏது அப்படிங்கிறத தெளிவா அந்த வீடியோல பார்த்துரலாம். ஆ ஸோ இந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு முந்தின நாளே காலையில எடுக்கிற கிடையாது. முந்தின நாளே எடுக்கக்கூடிய விஷயங்கள். ம் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. ஓகே. இப்ப 24,142ல ஓப்பன். ஓகே. ஓ அப்ப 24,150 கால் அண்ட் புட் 2 ஸ்ட்ரைக் நம்ம எடுத்து வச்சுக்கணும். சரி, நீங்க ஓப்பன்ல மட்டும் தான் 2 சேம் ஸ்ட்ரைக்கா வச்சு பார்க்கணும். ஸோ ஆரம்பத்துலேருந்து ரெகுலரா வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். சேம் ஸ்ட்ரைக்கா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நமக்கு அந்த பிரைஸ் தான் முக்கியம். ஸ்ட்ரைக் பிரைஸுங்கிறது சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்போம். ஸோ பிகினரா அ இருக்கிறவங்க, புதுசா வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஸோ சொல்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா தெரியிற மாரி இருக்கும். ஆனா, நீங்க ரியல் மார்க்கெட்ல உங்களுக்கு இருக்கிற சேலஞ்சு ஸோ வெறும் எம்ப்டி சார்ட்டா தான் இருக்கும். மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஆரம்பிச்ச பிறகு ஒவ்வொரு கேண்டிலும் அடுத்தடுத்து நகரக்கூடியது. இப்ப பார்க்கும்போது ரிசல்ட் பக்காவா இருக்கும். ஓகே. இந்த லெவல் அப்படிங்கிறத மார்க் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருவேன். ஓகே. ஆனா ரியல் மார்க்கெட்ல நீங்க பார்க்கும்போது எந்த ஸ்ட்ரைக்க நம்ம சூஸ் பண்ணணும்? அதுதான் ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கும். அதுக்கு வந்து 1 நாள், 2 நாள்ல உங்களுக்கு விடை கிடைக்காது. ஒரு வாரமோ, 1 மாசமோ தொடர்ந்து அத அப்சர்வேஷன் பண்ணா தான், அதில உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். ஒரு புரிதலும் வரும். ஸோ அப்ப இத எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்? ஏன்னா இந்த நம்பர வந்து எல்லா ஸ்ட்ரைக்கும் கடந்து போகும். ரூ. 150 ரூ. 54 பிரைஸுங்கிறது மார்க்கெட் எந்த ஜோனுக்குள்ள நடக்குதோ அந்த ஸ்ட்ரைக் எல்லாத்துலயுமே அத கிராஸ் பண்ணி போகும். அப்ப எல்லாத்துலயும் இத நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. கரெக்ட்டான ஒரு இடத்துல தான் அப்ளை பண்ண முடியும். சரியா? அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு புரியணும். அதனால தான் நான் சொல்றேன். பார்த்தது மட்டும் இல்லாம, உடனே போயிட்டு ரியல் மணிய வச்சு ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. 1 மாசமோ, ஒரு டைம் எடுத்துக்கோங்க. சரியா? இதில நெறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட் வந்து டிஃப்ரெண்ட்டா நடக்கும். ஸோ ரெகுலரா நம்ம வீடியோ நீங்க பார்த்தா தான், அது எல்லாமே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். ஸோ அது எல்லாமே நீங்க கத்துக்கிட்டா மட்டும் தான், ஞாபகத்தில வச்சுக்கிட்டா மட்டும் தான், லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து அந்த பயம், பதட்டம் அப்படிங்கிறது வராது. சரியான என்ட்ரிய எடுக்க முடியும். ஸோ தப்பான என்ட்ரிய அவாய்ட் பண்ணிரலாம். அதுதான் மெயினான விஷயம் மொத. ஓகே. இப்போ 24,142ல ஓப்பன். இப்போ 154 அப்படிங்கிற பிரைஸ் ஏடிஎம்மோட ஆவரேஜ் பிரைஸ். அதுக்கு கீழ தான் 2 பேருமே இருக்காங்க. காலும் 154க்கு கீழ தான் இருக்கு. புட்டும் 154 கீழ தான் இருக்கு. ஸோ அப்போ இங்கலாம் ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் கண்டிப்பா இருக்கும். மார்க்கெட்ல வந்து டைரக்ஷன் பிக் பண்றதுல 2 பேத்துக்கும் ஃபைட்டிங் இருக்கும். அப்ப நம்ம வேற ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். சரியா? மேல போகணும் அப்படின்னா 24 100 எடுத்துக்கலாம். இங்க 200 எடுத்துக்கலாம். ஓகே. இதுலயும் அந்த காமனான ஏடிஎம் ஆவரேஜ் பிரைஸ்ன்னா ரூ. 154 போட்டுக்கோங்க. சரியா?
இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 200 154 நல்லா சப்போர்ட் எடுத்திருக்காங்க. பட் பெரிய லெவலில் மொமெண்டம் இல்லை. ரூ. 189 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திருப்பி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. அந்த ரூ. 154 ப்ரைஸை விட்டு கொடுத்துட்டாங்க. இந்த கால் ரூ. 100 கால் 154க்கு கீழே இருந்தும் அவங்க திருப்பி வந்து அதை தக்க வச்சுக்கிட்டாங்க. அது இது ஃபெயிலியர் 154 கீழே வந்துட்டு மார்க்கெட் திருப்பி 154க்கு மேலே போயிட்டு R1 தேடியும் போகலை. ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா R1 தேடியும் போகலை. R1 போகாமல் ரிவர்சல் ஆகிட்டான். அதே மாதிரி புட்டு வந்து பார்த்திங்கன்னா 24,200 புட்டு 154 சப்போர்ட் எடுத்துகிட்டு போனவன் கீழேயும் வரல. ப்ரீவியஸ் க்ளோஸு நம்ம மேஜிக் லைன் ஐடிஎம்ல இந்த சப்போர்ட் ஜோனுக்கும் வரல. ஸோ வராமல் அவனும் ஃபெயிலியர் ஆகி 154 உடச்சிட்டான். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நானே இந்த இடத்துல வந்து 24,200 ஒரு கால் என்ட்ரி போயிருக்கேன். ஸோ அப்போ என்னோடய ஸ்டாப் லாஸு பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இது ஃபெயிலியர், இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்துட்டாலே அது ஃபெயிலியர் தான். சரியா? மார்க்கெட் வந்து அப்போ ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் போயிடும். அப்போ எதை நோக்கி போனோம்? R1 நோக்கி போகணும். R1 நோக்கி போன அப்புறம் தான் அங்கேருந்து மார்க்கெட் சைட்வைஸாக போகலாம். இல்லைனா அங்கேருந்து ஒரு ரிவர்சலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்கலாம். சரி, இந்த இடத்துல 24,100 கால் ஏன் வந்து கீழே இருந்துட்டு திருப்பி அந்த 154 எடுத்துக்கிட்டான்? இந்த 24,200 ஏன் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இப்போ நிஃப்டி ஸ்பாட்டு ஓகே ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் நடக்கிறாங்க. ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் நடக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 150 ஸ்ட்ராங்காக இருக்கணும். 24,150 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஈவன் 154க்கு மேலே சஸ்டெயின் பண்ணியிருந்தா மார்க்கெட்டில் வந்து அந்த 24,200 ஸ்ட்ரைக்கோட டார்கெட் வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணியிருக்கோம். சரியா? கீழே வந்து மார்க்கெட் நல்லா அந்த ஜோன் நம்ம எதிர்பார்த்த மேஜிக் லைனு ப்ரீவியஸ் க்ளோஸு ஐடிஎம் லைன் அந்த சப்போர்ட் ஜோனுக்கு வந்திருக்கும். 150க்கு கீழே தான் இருக்குது. அது அவனுக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. இங்கே ஃபஸ்ட் டைம் ஒரு ரிஜெக்ஷன், அடுத்த ஒரு ரிஜெக்ஷன். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல 24,150 வீக்காக இருக்குது. அவங்க வந்து இந்த இடத்துல கால் செல்லரோட ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது வருது. ஸோ உடனே அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. மார்க்கெட்டுக்கு கடகடன் மேலே போகுது. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் இங்கே நடந்தது. சரியா? அந்த இடத்துல வந்து 24,200 ஸ்டாப் லாஸ்க்கான ரீசன் இது தான். சரியா? நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து மார்க்கெட்டில் வந்து 24,200 கால் எடுத்து வச்சுக்கலாம். 200 கால் 200 புட்டு வந்து 154 கீழே போயிட்டாங்களா? நம்ம 250 ஏன் 250 எடுக்கிறோன்னா இங்கே வந்து 24,200 ரெசிஸ்டன்ஸ் அது ஃபெயிலியர். மார்க்கெட்டில் வந்து புட்டு வந்து 154 விட்டு கொடுத்துட்டான். ஸோ அதனால் நம்ம அடுத்து ஹைங்கிறது 24,220 இருக்குது. ஸோ அங்கெல்லாம் ரவுண்ட் நம்பர்னால் அடுத்து 250 தான் இருக்குது. ஏன்னா டிகேங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு. ஏடி மீட்டிங் ரூ. 154 நமக்கு முந்தின நாளோட கிடச்சது. இன்றைக்கி இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 122 134. ஸோ காலையிலேருந்தே நமக்கு ஒரு 20 பாயிண்ட்டு 25 பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் டிகே போய்கிட்டு இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குது ஏடிஎம் மீட்டிங்? 122. ஒன் செகண்ட். ஓகே 122 அதாவது 24,100 ஸ்ட்ரைக்கு தான் இப்போ ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்குது. 122 கால் புட்டு வந்து 134. ரூ. 256 ப்ரீமியம் இருக்குது டோட்டலாக. இதை 2ஆல் ஆவரேஜ் பண்ணுங்கள். 128 நேற்றோட ஏடிஎம் ப்ரீமியம் 154. ஸோ டோட்டலாக 26 பாயிண்ட்டு ஒரு பக்கத்துக்கு. மொத்தம் 52 பாயிண்ட்டு இன்றைக்கி டிகே நடந்திருக்கு. சரியா? ஸோ இந்த டிகே நடக்கும்போது ஸ்ட்ரைக்கு வந்து நமக்கு டிஸ்டன்ஸ், அதாவது பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரைக்கு தான் கொடுக்கணும் இல்லை. சரியா? அந்த ஸ்ட்ரைக்குங்கிறது மாறுபடும். டிகே தான் அதுக்கான ஒரு ரீசன். ட்ரேடு இல்லை அர்த்தமணியாக இருக்கிற ஸ்ட்ரைக்கு தான் அந்த ப்ரைஸை தக்க வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து கான்ட்ராக்டோட எக்ஸ்பிரிக்கு அடுத்த நாள் நியூ கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அப்போ அடுத்த மணியே அந்த ஸ்ட்ரைக்கை சப்போர்ட்டாக எடுத்துக்கிடுவாங்க. இது நாள் ஆக ஆக எக்ஸ்பிரி டேட் நெருங்க சேம் ஸ்ட்ரைக்காக இருக்காது.
ஐடிஎம் ஸ்டேக் தான் அந்த ப்ரைஸ் வந்து தக்க வைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? நீ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த கொஸ்டின் வராது. புதுசாக இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு அந்த கொஸ்டின் வரும். அதனால் நான் சொல்கிறேன். சரி, இப்போ 24,250. ஓகே, இப்போ 24,250 கால், சாரி புட்டு. அதே மாதிரி 24,200 கால் அப்படிங்கிறத எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 200 ஃபெயிலியர், 154 விட்டு கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ இங்கே 200 போகலை. 24,206 ரெசிஸ்டன்ஸ். நிஃப்டி அங்கே வரைக்கும் போகலை. ஏன்னா 24,200 கால் வந்து 130, அதிகபட்சமாக 136 வரைக்கும் தான் ஹை போயிருக்கான். 154 கீழே இருக்கான். அப்புறம் அவன் 200 போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இல்லை. ஸோ அதே நேரத்தில் 250 புட்டு 154 சப்போர்ட்டாக, அதுக்கு கீழே இல்லை. ஸோ அவங்க அது வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து புட் செல்லரோட ப்ராஃபிட் புக்கிங் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளோட எதிர்பார்த்த டார்கெட் அப்படிங்கிற ஐடிஎம் க்ளோஸு ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இது எல்லாமே அடுத்தடுத்த சப்போர்ட்டு, 3மே நல்லா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். ஸோ அந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால். கிட்டத்தட்ட 174லேருந்து டார்கெட் ஜோன் என்ன இருக்குது, எத்தனை மணிக்கு வந்திருக்கு, 1:40க்கு ஆல்மோஸ்ட் என்ட்ரியிலேருந்து நம்ம என்ட்ரியை கரெக்டாக 154 வரல. ஸோ ஏதாவது 165 இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜோனில் நம்ம எடுத்துருந்தோம்னா, ஸோ இங்கேருந்தே நம்ம டார்கெட் போட்டு பார்ப்போம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 103 பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ட்ரேடிங் பிளானே இருக்கும். ஸோ 5-10 பாயிண்ட்டு அந்த மாதிரி அப்ரோச்லாம் என்னோடய மெத்தடில் இருக்காது. அந்த மாதிரி 5-10 பாயிண்ட் அப்படிங்கிறப்போ, ஒரு 10 பாயிண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு லாட்டுக்கு 650 ரூபா. ஸோ 650 ரூபா யாருக்கும் பத்தாது. சரியா? 650 ரூபாங்கிறது பத்தாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல 10 லாட்டு போவாங்க. அப்போ 10 லாட்டுக்கு 10 பாயிண்ட் அப்படிங்கிறப்ப 6,500 ரூபா ப்ராஃபிட். ஓகே, சூப்பர் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க என்ட்ரி எடுக்கிறதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை மட்டும்தான் நினச்சி பார்ப்பாங்களே தவிர, அந்த என்ட்ரி தப்பாக போயிடுச்சு அப்படின்னா அதில் வரக்கூடிய ரிஸ்க்கு என்னவா இருக்கும்? இன்றைக்கி தேதிக்கு வந்து F&Oவில் பார்த்திங்கன்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறையா ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும், உங்களுக்கே தெரியும் எப்படிலாம் லாஸ் பண்ணியிருப்பீங்க, என்ன மாதிரி சைக்காலஜி இல்லை மைண்டு ஓவர் ட்ரேட் பண்ணி, ஸோ தப்பான என்ட்ரி எடுத்து லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி அந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுவாங்க. சரி, இப்போ ஒரு லாட்டில் நம்மளால் பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியாதானா? பண்ண முடியும். ஒரு 50 பாயிண்ட் நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா ஒரு லாட்டுக்கு ஒரு 3,250 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். போதும், நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். ஒரு நாளைக்கு எந்த பிஸ்னஸில் எந்த வேலையில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும்? மினிமம் ஒரு 2,000 ரூபா, ஒரு 3,000 ரூபா, 2,500 ரூபா, நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான் பண்ண முடியும். ரிஸ்க்கும் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் ரிஸ்க் வச்சாலும் ஒரு லாட்டுக்கு 1,300 ரூபாய்க்கு மேலே உங்கள் கையை கிடைக்காது. ஸோ அப்போ நீங்கள் கேபிட்டலுங்கிறது என்ன கேட்டால், ஒரு லாட் எடுக்கிறதா இருந்தால் நான் 1,00,000 ரூபா கையில் இருந்தால் ஒரு லாட் நீங்கள் போகலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டு தான் எடுக்க முடியுமா? ஆனால் இல்லை, அப்படி கிடையாது. அதில் வந்து கிட்டத்தட்ட அந்த கேபிட்டலுக்கு நம்ம 10லேருந்து 20 லாட்டு கூட போக முடியும். ஸோ ப்ரீமியம் எக்ஸ்பிரி நெருங்க அது போக முடியும். ஆனால் இப்போ நான் அந்த 1,00,000 ரூபா கேபிட்டலுக்கு ஒரு லாட் நான் ட்ரேட் பண்ணுறேன்னா, ஸோ என்னோடய ரிஸ்க்கு 20 பாயிண்ட் அப்படிங்கிறப்ப 1,300 ரூபா. இப்போ ஓவராலாக ஒரு 1% அதிகமாக தான் என்னோடய லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ என்னால் கண்டினியூவாக இதே மாதிரி அடுத்த ட்ரேடு என்னால் லாஸ் ஆனாலும் ஏற்றுக்க முடியும். அடுத்து கண்டினியூவாக எனக்கு 5 நாள் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் என்னால் அடுத்தடுத்த நாள் சர்வே பண்ணுறதுக்கு என் கையில் கேபிட்டல் இருக்கும். இதே நீங்கள் 10 லாட்டு போயிட்டு ஒரு 5 ட்ரேடு ஃபெயிலியர் ஆனீங்கன்னா உங்கள் கேபிட்டலில் பாதி ஒயிட் வாஷ் ஆயிரும். அடுத்து மார்க்கெட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கேபிட்டலுங்கிறது இருக்காது. அதனால் மிஸ்டேக் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ப்ராஃபிட்டை எப்பயும் கால்குலேஷன் போடாதீங்க. அது இன்கேஸ் தப்பாக போச்சுன்னா அது வழியாக நமக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. சரியா? அதனால் சின்ன குவான்டிட்டியை வச்சும் பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் சொல்ல வரேன் நான் இங்கே. சரியா? ஆனால் அதுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஸோ நிறையா பேரால் இந்த சைக்காலஜி வந்து பண்ண முடியாது.
இது வந்து சைக்காலஜியோட வரும். ஸ்ட்ராட்டஜிங்கிறது 2வது பட்சம் தான். 100% அக்யூரஸியான நல்ல வின்னிங் ஸ்ட்ராட்டஜி ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் லேர்ன் பண்ணி நீங்கள் கையில் வச்சுருந்தா கூட, நீங்கள் சைக்காலஜியாக வீக்காக இருந்தீங்கன்னா, அதை பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. சரியா? அதுதான் வந்து எதார்த்தம். அதுதான் எதார்த்தம். ஸோ கோர்ஸுக்கு படிச்சுட்டோம், நம்ம அதை கற்றுக்கிட்டோம் அப்படிங்கன்னா, அதை உடனே அடுத்த நாளே நம்ம சக்ஸஸ் பண்ணிட முடியுமானா கிடையாது, சாத்தியம் கிடையாது. அதை நீங்கள் எவ்வளோ தூரம் பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஒரு கார் ஓட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுக்காங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணணும், கியர் போடணும், கிளட்சை விடணும், ஒரு ரோட்டில் இங்கிட்டலாம் பார்க்கணும். ஸோ இப்படி மொமெண்டம் கொடுக்கணும், கிளட்சை இந்த ஸ்பீடில் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க. கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டில் உட்காந்து அவங்க ஓட்டும்போது சொல்லி கொடுத்துட்டே ஓட்டுவாங்க. ஸ்டில் நீங்கள் அந்த சீட்டில் போய் உட்காந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணோடனே வண்டி ஆஃப் ஆயிரும். கியர் போட்டோடனே கிளட்சை விட்டுருவீங்க, வண்டி ஆஃப் ஆயிரும். மூவ் பண்ணும்போது சடனாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். உடனே உங்களுக்குள்ள ஒரு பயம் அப்படிங்கிறது வந்துடும். இது அதான் உடனே அப்படி ஆகாது. சக்ஸஸ் பண்ணிட முடியாது. அது மாதிரி தான். அப்போ அது தொடர்ந்து நீங்கள் ஒரு 10 நாள், 20 நாள், 30 நாள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஒவ்வொரு மிஸ்டேக்கும் உங்களை விட்டு சரி பண்ணுவீங்க. ஸ்டில் அதுக்கடுத்து பயங்கிறது போயிடும். அதுக்கடுத்து சக்ஸஸாக நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. காரை வந்து அவங்கள மாதிரியே சொல்லி கொடுத்த அந்த ட்ரெயினர் மாதிரியே நீங்களும் ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுதான் விஷயம். அப்போ கற்றுக்கிட்டா மட்டும் போதாது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டில் அந்த உட்காந்து அனுபவம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா இங்கே வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் சில விஷயங்கள் பேசணும், கரெக்டாக பேசியாச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வீக்கெண்டு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட க்ளோசிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24,000லேருந்து 24,500 இந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து நடந்துகிட்ருக்கு. நாளைக்கோட க்ளோசிங்கிறது ரொம்ப முக்கியம். 24,000 கீழே மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அது அடுத்தடுத்த நாட்களில் வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு இண்டிகேஷன் மாதிரி தான். இதுவே 24,000க்கு மேலே நாளைக்கு 24,300க்கு மேலே ஒரு க்ளோசிங் கிடைச்சாலே அடுத்தடுத்த வாரங்களில் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது என்னோடய வியூ. ஓகே. நாளைக்கான லெவல் எல்லாமே வந்து டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ என்எஸ்சியில் போய் நீங்கள் பார்க்கலாம், டேட்டா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். வந்திருக்கோம், டேட்டா வந்திருக்கோம். 7 to 8 மணிக்குள்ள அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நாளைக்கான ஓகே க்ளோசிங் செட்டில்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. 24,072 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி. இப்போ 24,100 ஸ்ட்ரைக்கை பார்க்கலாம். ஓகே, 24,100 இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் புட்டு வந்து 135, கால் 119, 135 மைனஸ் 119 அப்படின்னா ஒரு 16 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கும். இப்போ 24,50 பார்ப்போம். இங்கே 145, 112, 145, 112 அப்படிங்கும்போது 33 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். 150 நம்ம செக் பண்ணுவோம். சரியா? 150 பார்த்தீங்கன்னா 161, 96 ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ நாளைக்கான நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து 24,100 தான் நம்மளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக். இதை வச்சு தான் நம்ம வந்து எல்லா லெவல்ஸும் எடுக்க போகிறோம். இதுதான் நம்மளோட ஏடிஎம் ஆவரேஜ் ப்ரைஸாக இருக்க போகுது. அதாவது 135, 119 ரெண்டையும் கூட்டினா 254 பாயிண்ட்ஸ். ரெண்டால் ஆவரேஜ் பண்ணால் 127. இந்த 127 அப்படிங்கிற ப்ரைஸ் தான் இன்றைக்கி எப்படி 154 வச்சு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி நாளைக்கு ஃபுல்லாக மார்க்கெட்டில் இந்த 127 வச்சு நீங்கள் பாருங்கள். ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எந்த ஸ்ட்ரைக் வந்து இந்த ப்ரைஸை தக்க வச்சுக்கிறாங்களோ அதுதான் ஒரு சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட்டாக இருக்கும். அதுலேருந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் எது இருக்கோ அது வரைக்கும் உங்களோட பொசிஷனை ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். ஓகே.